ஆனால் இப்போ உள்ள நேரங்களில் நம்ம வந்து 3 தண்ணி இல்லைன்னா 2 தண்ணியாவது அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அதை எடுத்தாச்சு. இனி வந்து நல்லா அலசியாச்சு. மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு அலசியாச்சு. இனி என்ன பண்ணுறோம், அந்த பாத்திரத்தில் நம்ம சோறு தண்ணி இதாகிட்டுருக்கலாம், ஹீட் ஆகிட்டுருக்கலாம், அதில் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அரிசி போட்டாச்சு. இனி அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம், இல்லைனா வந்து அடியில் பிடிச்சிக்கும். நல்லா நம்ம அதில் படாத படி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். பாருங்க, நல்லா கொதிக்குது தண்ணி. அப்போ ஓகே. இனி வந்து நம்ம பக்கத்துலேயே பருப்பு குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்தாச்சு. அதில் 1 கிளாஸ், நான் சின்ன கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கோம். அதனால் மறுபடியும் வந்து 1 கிளாஸு பாதி, அந்த கிளாஸுக்கு காவாசி, ரொம்ப இல்லாமல் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எடுக்கலை, ஓரளவுக்கு போட்டால் போதும். ஓகே, நம்ம அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழம் முழுசாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் கழுவிட்டு தான் நம்ம வெட்டணும்.